நல்ல மடி செட்னே, காம்பு பெருசா இருக்கு, ஆனா காம்பு வந்து நல்லா சாஃப்டா இருக்குண்ணே. பால் ஒரு நாளைக்கு 10 to 11 லிட்டர் வருவாங்கண்ணே. சரிங்கண்ணே. எதுக்காக இந்த இப்போ நீங்கள் எடுக்கிற இந்த 12-1 மணிக்கு இந்த வெயில் போட்டு இந்த வெயிலில் கட்டி வச்சு மாடு போடுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த வெயில் தாங்குவாங்களா, எப்படி இருப்பாங்கன்றத காட்டணுன்றதுக்காக தானே நம்ம இந்த நேரத்தில் உங்களுக்கு வர சொன்னது. எல்லாமே கறந்து பார்த்தே எடுத்து விட்டேனே. ஏன்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, கறக்குதான்றதுக்கு அந்த கேள்விக்கு இடம் இல்லை, கறந்து பார்த்து எடுத்துட்டு போயிடலாம். கறந்து பார்த்து எடுத்துக்கிட்டானே. என்னோட உயரமா தெரியுறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியும் இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்க மாடும் நான் என்னோட இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்பதான் நான் பாக்குறேன். நோய் மேலாண்மை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. எப்படி இருக்குது, என்ன மாற்றம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் மாட்டுக்கிட்ட வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியுதுன்றதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்தா மட்டும்தான் இந்த ஃபார்மை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். அண்ணா வணக்கம். வணக்கம்ண்ணே. நல்லா இருக்கீங்களே? நல்லா இருக்குண்ணே. அண்ணா நம்ம தொடர்ந்து நம்முடைய பதிவில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ அண்ணா வேற வேலையில் வந்து மிக தீவிரமாக இருக்கிறதால அடிக்கடி பதிவுகள் வந்து போட முடியாமல் போயிடுச்சு. ஆமாங்க. ஸோ அடுத்து இப்போ பொங்கல் அதுமா நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். பொங்கல் அதுமா மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்குது. லைனாக கட்டி வச்சிருக்கீங்க. சிறப்பாக ஒரு மாடு வந்து ஜம்முன்னு இந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. ஆமாண்ணே. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் அவங்க. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. நல்லா வளர்த்துருக்காங்க. அவங்கள நீங்கள் தனியாக எடுத்தே நம்ம பார்க்க சொல்லுங்கள், எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுங்கள். சரிங்கண்ணா. இன்னைக்கு நம்ம பண்ணையில் மொத்தம் எத்தனை மாடுகள் இருக்குங்கண்ணா? அப்படியே பார்த்துக்கோங்கண்ணா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அவங்க ஒன்று 12 13. இன்னும் ஒரு 3 ஓடிட்டாங்கண்ணே. 16 இருக்காங்கண்ணே. ஒரு 15 மாடு இருக்காங்க இல்லைங்களா? ஆமாண்ணே. சரிங்க. 16 இருக்காங்கண்ணே. 16 இருக்காங்க. 16 மாடு இருக்காங்க. ஓ சூப்பர் சூப்பருங்கண்ணே. சரிங்கண்ணே. எல்லாமே வந்து கறவைக்கு எவ்வளோ வருவாங்க? அதை பற்றின விளக்கம் தனித்தனியாகவே சொல்லிடுறேன். தனித்தனியாக பார்த்தலாம். ஆமாண்ணே. சரிங்கண்ணே. சரி காமிச்சிடறேன். ஃபர்ஸ்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாண்ணே. ஓகே சூப்பர். இவங்க ஒரு செகண்ட் லாக்டேஷன்ண்ணே. சரிங்கண்ணே. இப்போ கடப்பல் வந்திருக்காங்கண்ணே. நல்ல மடி செட்னே, காம்பு பெருசாக இருக்குது, ஆனால் காம்பு வந்து நல்லா சாஃப்டாக இருக்குண்ணே. பால் ஒரு நாளைக்கு 10 to 11 லிட்டர் வருவாங்கண்ணே. சரிங்கண்ணே. ஒரு 9 லிட்டர் கேரண்டியாக சொல்லிடலாண்ணே. இவங்களுடைய மில்க் ஹீல்டிங்கு சுழி தப்பு எதுவும் கிடையாதுண்ணே. ஜெர்சி கிராஸில் வருவாங்க. சரிங்கண்ணே. மாடு நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல மேய்ச்சல் முறையில் இருக்கக்கூடிய மாடு. எதுக்காக இந்த இப்போ நீங்கள் எடுக்கிற இந்த 12-1 மணிக்கு இந்த வெயில் போட்டு இந்த வெயிலில் கட்டி வச்சு மாடு போடுறதுக்கான காரணம் என்னன்னா, இந்த வெயில் தாங்குவாங்களா, எப்படி இருப்பாங்கன்றத காட்டணுன்றதுக்காக தானே நம்ம இந்த நேரத்தில் உங்களுக்கு வர சொன்னது. செகண்ட் இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக்கு. சரிங்கண்ணா. ஹெச்எஃப் கிராஸ் மாடுண்ணே. சரிங்கண்ணா. ஹை மில்க் ஹீல்டிங்ண்ணே. கண்ணு போட்டு 4 நாள் ஆகுது. சரிங்க. இப்போ காலையில் 9 லிட்டர் இருக்காங்கண்ணே. சரிங்க. கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போகலாண்ணே. இவங்க கிட்ட ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூக்கு கொஞ்சம் வந்து அந்த நைலான் மூக்கு போட்டது கொஞ்சம் அறுத்த மாதிரி இருக்கும்ண்ணே. சரிங்க. அது மட்டும்தானே தவிர மற்றபடி சுழியில் தப்பு கிடையாது. கண்ணு போட்டிருக்காங்க. சரிங்க. மாடு நல்லா தெளிவான மாடு. தண்ணி தொட்டிக்கு எந்த மாடுமே பிரச்சனை கிடையாதுண்ணே. எல்லாமே நல்லாவே வந்து தண்ணி தொட்டியெல்லாம் நல்லா எடுத்துப்பாங்க. ஒரு நாளைக்கு இப்போதைக்கு 15 லிட்டர் இருக்காங்க. அந்த 15 லிட்டரே நான் சொல்றேன், தனியா வச்சு ஒருத்தவங்க மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாடு வந்து 18 லிட்டர் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குண்ணே. 15 லிட்டர் கேரண்டிண்ணே. கறந்து பார்த்து எடுத்து விட்டேன். சரி சூப்பர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கிர் கிராஸ் இருக்காங்க. சரிங்க. இவங்க வந்து இந்த பிளாக் வந்து 3rd லாக்டேஷன். சரிங்க. இவங்க வந்து செகண்ட் லாக்டேஷன். பல்லு இப்பதான் கடைப்பல் முளைச்சு வருவாங்கண்ணே. சரிங்க. கண்ணு நேற்று தான் போட்டாங்க. சீம்பால் வந்து ஒரு 8 லிட்டர் இருந்ததுண்ணே. இந்த சீம்பால் அளவெல்லாம் தேவையில்லை. மாடு ஒரு நாளைக்கு 12 to 13 லிட்டர் வந்து ஈஸியா வருவாங்கண்ணே. நல்ல குவாலிட்டியான மாடு. சரிங்க. இடையறி கண்ணு போட்டிருக்காங்க. தேவைப்பட்டவங்க வந்து பார்க்கலாம். காம்பு நல்லா சாஃப்டா இருக்கும். யாரு வேணா, லேடிஸ்ல இருந்து ஜென்ஸ்ல இருந்து யாரு வேணா கறந்துக்கலாண்ணே. நல்ல குணமான மாடுண்ணே. சரிங்க சரிங்க. அடுத்தது இருக்கவங்க வந்து ஒரு செம்போ டபுள் ஷேடு வருவாங்கண்ணே. சரி. ரெட் வித் பிளாக் மாதிரி வருவாங்க ஷேடு. 3rd லாக்டேஷன். சுழி சுத்தமான மாடு. சரிங்க. கண்ணு போறதுக்கு இன்னும் 1 வாரம் கால அவகாசம் இருக்குண்ணே. இவங்களது வந்து பாத்தீங்கன்னா மில்கிங் கெப்பாசிட்டி வந்து 12 லிட்டர்ஸ் அபவ். சரிங்க. 12 லிட்டர்ஸ் வந்து நம்ம கெப்பாசிட்டி கொடுத்துடலாண்ணே. 12 லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கும். சரிங்க. 12 லிட்டர் கறக்கும். மாடு நல்ல தெளிவான மாடு. சரிங்க. மேய்ச்சலுக்கு ஏத்த மாடு.
நல்ல மடி செட் இருக்கு வாங்கினேன். நீர்க்கட்டில் இருக்காங்க. இப்போ சரிங்க. கண்ணு போட்டோன்னா மடி ஒப்பா வந்துருவாங்கண்ணே. சரிங்கண்ணே. அடுத்ததா இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா 6 பல்லுண்ணே. சரிங்கண்ணே. சந்தன பிள்ளை கண்ணு கெடேரி கண்ணு போட்டிருக்காங்க. கண்ணு போட்டு 1 வாரம் ஆகுதுண்ணே. பால் இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 9 லிட்டர் இருக்காங்கண்ணே. சரிண்ணே. எல்லாமே கறந்து பார்த்தே எடுத்து விட்டேண்ணே. ஏன்னா அந்த கமெண்ட் செக்ஷன்ல வந்து நமக்கு சொல்லுவாங்க இல்லைங்களா, கறக்குதான்னு சொல்றதுக்கு அந்த கேள்விக்கு இடம் இல்லை, கறந்து பார்த்து எடுத்துட்டு போயிடலாம். கறந்து பார்த்து எடுத்துக்கிட்டானே 9 லிட்டர் வருவாங்கண்ணே. 9 லிட்டர் இருக்காங்க. அந்த 9 லிட்டரே கேரண்டின்னு வச்சுக்கலாம். ஏன்னா இன்னும் அழுக்கடிக்கல. அழுக்கடிச்சு ரெண்டாவது இன்னொன்று என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட இருந்து மாடு எடுத்துட்டு போகும்போது மாடு வந்து அதிகபட்சமா வந்து பால் கறவை திறன் வரும்ன்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க கும்பல்ல இருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு மாட்டுக்கு ஒரு மாதிரியான தீனி முறைகளை வந்து இவங்க போடுவாங்க. ஒரு நாளைக்கு நல்லா சந்தோஷமா இருந்தா கூடுதலா சேர்த்து போடலாம். வேலை சீக்கிரம் முடியலன்னும் போது கம்மியா போடலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சில மாடுகளுக்கு அரை தொட்டில இழுத்துட்டு வந்து கட்டிடலாம் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை வரும். அதனால தனிப்பட்ட முறையில ஒரு 3-4 மாடு வச்சு வீட்டுங்களில் வச்சு பராமரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான கறவை திறனை உங்களுக்கு வந்துருவாங்க. எந்த மாடுமே சரி, ஒரு மாடுமே அந்த மாதிரி தானே. நல்லா கொடுக்குறோம், நல்ல பொருள் கொடுக்குறோம். பட் நான் சொல்ற விஷயம் என்னன்னா, என்கிட்ட இருந்து போறதோட நல்லா கவனிச்சா மற்றவங்கள்ட்ட போயிட்டு கூடுதலான கறவல் தானே கறக்கும். அடுத்த மாட்டை பார்த்துலானே. சரிங்கண்ணே. அவங்க ஒரு HF கிராஸ்ண்ணே. சரிங்கண்ணே. பால் வந்து 14 லிட்டர் இருக்காங்கண்ணே ஒரு நாளைக்கு. சரி. கண்ணு போட்டு ஒரு 15 நாள் ஆயிடுச்சுண்ணே. 15 நாள் ஆயிடுச்சு. எந்த நேரம் தீனி தட்டி வச்சாலும் குடிச்சுப்பாங்கண்ணே. 15 லிட்டர் பால் இருக்காங்க. கறந்து பார்த்தே மாடை எடுத்துக்கலானே. இது ஒரு 3rd லாக்டேஷன். பல்லு நல்லா சூப்பரா இருக்குண்ணே. இப்பதான் முளைச்சு வருவாங்க. நல்ல குணமான மாடு. மேயறதுக்கும் நல்ல மாடுண்ணே. நல்லா மேய்வாங்க. எந்த நேரம் தீனி வச்சாலும் வந்து தீனி குடிச்சுப்பாங்க. எந்த விதமான இருக்கவங்க எல்லாருமே அந்த மாதிரி தானே இருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல இந்த தடவை வந்தவங்க எல்லாருமே அந்த மாதிரி தான் இருக்காங்க. 15 லிட்டர் கெப்பாசிட்டி. கண்ணு காலக்கண்ணுண்ணே. சரிங்க, சூப்பர். அடுத்தது ஒரு டாப் குவாலிட்டியான சிந்தி ரெட் சிந்தினே. சரிங்கண்ணே. ரெட் சிந்தி கிராஸ் மாடு. ஒரு 85% வரைக்கும் ரெட் சிந்தி வந்துடும். கிராஸ் மாடு. சரிங்கண்ணே. இவங்க வந்து கண்ணு போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாள் தான் டைம் இருக்காங்கண்ணே. சரிங்கண்ணே. பால் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் வந்து ஒரு 13 to 15 லிட்டர் வரும்ண்ணே. சரிங்கண்ணே. நான் அதிகமா சொல்லலை, ஒரு 11 லிட்டர் மட்டும் கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டோன்னே. நல்ல நீர்க்கட்டில் இருக்காங்க. இன்னும் தோகை மடி நல்லாவே இருக்கு. மடி செட்டுன்னு சேர்ந்து இருக்கு. கூச்சம் கொஞ்சம் இருக்கு. சரிங்க. ஆனா கால் அணைச்சி கறக்கலண்ணே. 2nd லாக்டேஷனு கால் அணைச்சிலாம் கறக்கல. சரிங்க. பல்லு இப்பதான் வந்து 6வது பல் விழுந்து முளைச்சி வருது. கூச்சம் இருக்கு. பட் வந்து மாடு வந்து ஒரு 4-5 நாள் நம்ம அவங்க இடத்துல இருந்துச்சுன்னா பழகிக்கணும். அடுத்தது இருக்க மாடு இதே மாதிரியே செம்போத்து ஷேடு. சரிங்க. ஷேட்ல இருக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 6 பல்லுண்ணே. சரிங்க. 2nd லாக்டேஷன். மில்கிங் கெப்பாசிட்டி இதுவும் வந்து ஒரு 15 லிட்டர்ஸ் வரைக்கும் வரும். நம்ம சொல்றது வந்து 12 லிட்டர்னே. சரிங்க. 12 லிட்டரு. சுழி தப்பு எதுவும் கிடையாதுண்ணே. கண்ணு போடுறது வந்து இன்னும் 2-3 நாள்ல போட்டுருவாங்கண்ணே. 2-3 நாள்ல போட்டுருவாங்க. நல்ல குணமான மாடுண்ணே. இவங்களும் மேய்ச்சல் முறைக்கு ஏத்த மாடு தானே. அடுத்தது இருக்கவங்க வந்து பிளாக்கு. நல்லா ஷார்ட் பிரீட்ல மாடு நல்லா அழகா இருப்பாங்கண்ணே. சரிங்கண்ணே. பல்லு இப்பதான் வந்து 6வது பல்லு விழுந்து முளைச்சி வராங்கண்ணே. சரிங்கண்ணே. கண்ணு 3 நாள் தான் ஆகுது போட்டு. நல்ல குணமான மாடு. பால் ஒரு நாளைக்கு வந்து 11 லிட்டர் ஈஸியா வருவாங்க. ஏன்னா HF கிராஸ் இருக்கு மாடு. சரிங்க. HF ஜெர்சி ரெண்டும் சேர்ந்தது. வெள்ளை கொம்பு இருக்காங்கண்ணே. நல்ல குவாலிட்டியான மாடு. சரிங்க. காலக்கண்ணு போட்டு 3 நாள் ஆகுது. 11 லிட்டர் கெப்பாசிட்டின்னு. சுழி தப்பு எதுவும் கிடையாதுண்ணே. இவங்களும் தொட்டிக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாதுண்ணே. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பல் கறவை மாடு தானே. இவங்க வந்து ஒரு நாளைக்கு இப்போதைக்கு 8 லிட்டர் இருக்காங்கண்ணே. அந்த 8 லிட்டரே கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டோம். சரி. 8 லிட்டர் கெப்பாசிட்டி வச்சுக்கிட்டோம். ஒரு சின்ன வீட்டுக்கு தேவைக்கு பாலுக்கு வேணுன்றவங்க வந்து இந்த மாதிரியான மாடுகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்குண்ணே. இவங்க காலக்கண்ணுண்ணே. கண்ணு போட்டு 6 நாள் ஆகுது. கண்ணு காலக்கண்ணு. மாட்டுல சுழி தப்பு கிடையாது. சரிங்க. ஜெர்சி கிராஸ் மாடுண்ணே. சரிங்க. அடுத்தா இருக்கிறவங்க கிர்னே. சரிங்கண்ணே. இவங்க வந்து ஒரு 90% வந்துருவாங்கண்ணே. கொஞ்சம் ரவுடி பையலா? கொஞ்சம் ரவுடிண்ணே. சரிண்ணே. கொஞ்சம் ரவுடி. கொஞ்சம் துருன்னு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மற்ற மாடுகளை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வேகமும் அதிகம். ஆனா ஈல்டிங் நல்லா இருக்கும். சரிங்க. காலை கட்டிலாம் கறக்கலண்ணா இவங்கள. நல்ல குரங்காட்டு மேய்ச்சல்ல இருந்த மாடுன்னு அந்த பதட்டம் வந்து குறையவே இல்லை. மாட்டுல வந்து பதட்டம் குறையல. சரிங்க. நம்ம கிட்ட வந்து 5-6 நாள் ஆயிடுச்சு. இன்னும் பதட்டம் குறையல. வந்தப்ப தீனிக்கே வந்து இழுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருந்தது. இப்ப கூட வர ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் நம்ம கிட்ட இருக்கும் போது நல்லா ஃப்ரீ ஆயிடுவாங்க. நல்ல தோகை மடி இருக்குண்ணே. கண்ணு போட இன்னும் ஒரு 15 நாள்
கால அவகாசம் இருக்கு. சரிங்க. 6வது பல் உழுந்து இப்பதான் முளைச்சு வராங்க. பாலோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு 9 to 10 லிட்டர்னு. சரிங்க. கூடுதலா வரும். 9 லிட்டர்ன்றத வந்து வச்சுக்கலானே. கடைசியா நீங்க இங்க பாக்குறது வந்து 4 பல் கிடையறினே. சரிங்க. தலையீத்து கிடையறி. கண்ணு போட இன்னும் ஒரு 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குண்ணே. நல்ல அழகு லட்சணமான கிடையறி. மேய்ச்சல் முறைக்கு எல்லாத்துக்குமே ஏத்த மாட்டேன்னு. சரிங்க. நல்லா இப்பதான் மடி வச்சுட்டு வராங்க. இவங்க வந்து சின்னதா ஒரு குழந்தை இந்த மாதிரி வயசானவங்க இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு 7 லிட்டர் 8 லிட்டர் பால் இருந்தா போதும் அப்படின்றவங்களுக்கான ஏத்த மாடுன்னு. அழகான மாடு. இருக்கிற எல்லா மாடுமே எல்லாமே சிறப்பான மாடு தான். எந்த மாட்டுலயுமே வந்து எந்த குறையுமே கிடையாது. இருந்த சின்ன சின்ன அசைவு இருக்கக்கூடிய மாடை அதையும் சொல்லிட்டேன், இதையும் சொல்லிட்டேன். ஏன்னா வாங்கிட்டு போறவங்க இவங்களுக்கான கால நேரத்தை கொடுத்து தானே ஆகணும். கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்தது வந்து அவங்கள வந்து நல்ல ஒரு ஈல்டிங்க்கு கொண்டு வர முடியும். பழகணும். ஏன்னா இங்க கும்பல்ல இருக்காங்க. திரும்பவும் சொல்ற விஷயம், கும்பல்ல இருக்காங்க அப்படின்னும் போது கொஞ்சம் பதட்ட சூழ்நிலை இருக்கும். அதை நம்ம கிட்ட தொடர்ச்சியா ஒரே ஆளே வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது, ஏன்னா இங்க 4 பேர் 5 பேர் வந்து மாடுகளை பாக்குறாங்க. இந்த 4 பேர் 5 பேர்ன்னும் போது முகம் மாறிட்டே இருக்கு. அந்த பதட்டமும் குறையாமலே இருக்குன்னு. கடைசியா உங்களுக்கு வந்து நம்ம இவங்கள பாத்துருங்க. சரிங்களா? பாத்தீங்களாண்ணே எப்படி இருக்காங்க? ஜம்முன்னு இருக்காங்கண்ணே. ஜம்முன்னு இருக்காங்களா? சரியான குவாலிட்டியாட்டு இருக்குல்லண்ணே. ஆமாண்ணே ஆமாண்ணே. எத்தனை பல்லுங்கண்ணே? இவங்க பல்லு 6 பல்லுண்ணே. ஃபர்ஸ்ட் லாக்டேஷன். ஃபர்ஸ்ட் லாக்டேஷன் அந்த ஒரு குழந்தை மாதிரி வீட்டில் ஒரே வீட்டிலே வளர்ந்துட்டாங்கண்ணே. இன்னும் கண்ணு போடுறதுக்கு வந்து ஒரு 15 to 20 நாள் வரைக்கும் டைம் இருக்குண்ணே. சரிண்ணே. ஆக்சுவலி என்னன்னா, நான் காங்கிரீட் மாடுங்க நம்மளுடைய ஃபார்ம்ல இருந்தும் நான் நிறைய மாடுகள் கொடுத்துருக்கேன். பட் இந்த அளவுக்கு ஒரு சைஸ் வந்து ஒரு 5 feet வளர்ந்து 5 feet 5.5 feet வராங்க. என்னோட உயரமா தெரியுறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு குவாலிட்டியும் இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்க மாடும் நான் என்னோட இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இப்பதான் நான் பாக்குறேனே. இப்பதான் பாக்குறேன். நல்ல குணனே. ஆக்சுவலி வந்து அவங்க தான் சொல்றேனே, லேடிஸ் வந்து ஃபுல்லாவே வந்து அவங்க பக்கத்துல இருந்து தடவி கொடுத்து எல்லாத்தையும் பண்ணி தான் வந்து காமிச்சு தான் கொடுத்தாங்கண்ணே எனக்கு. அதுக்கான வீடியோவும் நான் வந்து யாராவது வேணும்னு சொல்லிட்டு சொல்றவங்கள்ட்ட வந்து நான் அப்லோட் கொடுத்துக்கிறேன். நான் ஒரே மாடு வீட்டில் இருந்தாலும் வேற எதுவுமே வேணாம், காலை நேரத்தில் நம்ம எந்திரிச்சு இந்த முகத்தை பார்த்துட்டு போனால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரியான ஒரு அம்சமான ஒரு மாடுனு. ரொம்ப குவாலிட்டி, சுழி தப்பு எதுவுமே கிடையாது. ஒரு வண்டி ஏறுறது கூட பெருசு. ஆக்சுவலி சொல்லணும்னா அதுதான் உண்மை. தீனி எதுவுமே வந்து நான் கொஞ்சம் பயந்தது என்னன்னா, ஒரு வீட்டில் இருந்துட்டாங்க தீனி குடிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்களான்ற மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது. பட் தீனி குடிக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. நானும் என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா, நாட்டு சக்கரை இருக்கு இல்லைங்களா, தீவனத்துல வந்து ஒரு 1/4 கிலோ கலந்து கொடுத்தேன். அந்த இனிப்பு சுவையால டக்குன்னு வந்து மாடு வந்து குடிச்சிட்டாங்க, தீவனம் குடிச்சிட்டாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. தேவை இருக்கவங்க நம்மளுடைய ஃபார்ம் வந்து பார்த்துக்கலானே. திரும்பவும் ஒரு விஷயம் கடைசியா வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு வந்து சொல்ற ஒரு விஷயம், மாடுகளை எடுத்துட்டு போறது முக்கியம் கிடையாதுன்னு. மாடுகளை எடுத்துட்டு போயிட்டு அதனுடைய பராமரிப்பு வந்து முறையா பண்ணா மட்டும்தான் இந்த ஃபீல்டில் வந்து ஜெயிக்க முடியும். 2வது, பாலை மட்டுமே விற்று நம்ம வந்து முன்னேற முடியுமான்னு கேட்டால் 100% முடியாது. வெறும் பால் நான் கொடுக்க போறேன், நான் பால் ஃபார்ம்ஸில் எடுத்துகிட்டு போய் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் 100% இதுலேருந்து அவுட்புட் எடுத்து பார்க்க முடியாது. இதை நம்ம என்ன பண்ணோம்னா, நேரடி விற்பனை, அப்படி இல்லைன்னா மதிப்பு கூட்டி நம்ம தயிராக போடுறது, பன்னீராக பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணலாம். சாணியோட எருவு வந்து மண்புழு உரம் தயாரிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விரட்டி தட்டுறாங்க, அந்த மாதிரி வந்து அதுங்களுடைய எல்லா பொருளையுமே வந்து காசாக்கலாம். பஞ்சகவியம் தயாரிக்கலாம், மீன் அமிலம் தயாரிக்கலாம், ஜீவாமிர்தம் தயாரிக்கலாம். இப்படி இவங்கள்ட்ட வந்து நிறைய விஷயம் இருக்குது. இந்த நிறையா விஷயத்தையும் நீங்கள் தேடி செஞ்சால் அந்த ஃபார்ம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகணும். 2வது, நோய் மேலாண்மை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு. எப்படி இருக்குது, என்ன மாற்றம் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் மாட்டுக்கிட்ட வந்து ஒரு சேஞ்சஸ் தெரியுதுன்றதை வந்து நீங்கள் தெளிவாக பார்த்தா மட்டும்தான் இந்த ஃபார்மை வந்து நம்ம சக்ஸஸ் பண்ண முடியும். ஏன்னா கிளைமேட்டும் மாறிட்டே இருக்குது. இப்போ வெயில் அடிக்குது, நேற்று மழை பெஞ்சுது, அதுக்கு இல்லாமல் பனி இருக்குது. இப்போ 3மே சேர்ந்து இருக்கும்போது நிறைய வந்து ஹெல்த் டிஃபிஷியன்சிஸ் வந்து நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ ஒரு விஷயத்தையும் பார்த்து பண்ணால் மட்டும்தான் நாம் இந்த ஃபார்மை வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியும். நல்லா குழந்தைண்ணே. ஆக்சுவலி உண்மையாக சொல்லணும்னா ஒரு சின்ன பிள்ளை தானே இது. ரொம்ப குணம், ரொம்ப பொறுமை, எல்லாமே இவங்கிட்ட வந்து இப்போ எனக்கெல்லாம் பழக்கம் கிடையாது. ஆக்சுவலி காங்கிரேஜ்லாம் என்ன சொல்கிறது, பயங்கர ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க. இந்த கொம்பால் அடி நமக்கு பொறி கிளம்பிடுவாங்களே, அந்த மாதிரி அடிச்சிடுவாங்கண்ணே.
இவங்களுக்கு எனக்கும் பழக்கம் கிடையாது, எதுவுமே கிடையாது. இப்போ தான் வந்தாங்க, 2 நாள் தான் ஆகுது நம்மளுடைய ஃபார்முக்கு வந்து. நானே மறையிறேன் பாருங்க. ஆக்சுவலி நல்லா வளர்த்துருக்காங்க. உண்மையிலே வந்து அவங்களெல்லாம் பெரிய ஹேட்ஸ் ஆஃப், நல்லா பாராட்டலாம். எவ்வளோ பாராட்டினாலும் நமக்கு வந்து என்ன சொல்கிறது, வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு பாராட்டலாம். அந்த அளவுக்கு பிள்ளைய அழகாக வளர்த்துருக்காங்கண்ணே. என்னை பொறுத்த வரைக்கும் போகிற இடத்துலையும் இதே மாதிரியே மெயின்டைன் ஆகிட்டாலாம் நல்லா இருக்குன்றது மட்டும்தானே. கொஞ்சமும் அந்த முட்டணும் போகணும் வரணுன்ற அந்த தாட்ஸ்லாம் சுத்தமாக 100% வராதுன்னு. பயம் மட்டும்தான், கூச்சம் மட்டும்தான். வாங்க. அடுத்ததான் வந்து கண்ணு மாட்டை நம்ம தனியாக கட்டியிருக்கோம். இவங்களை பற்றி சொல்கிறீங்கண்ணே. ஆனால் இவங்க வந்து செகண்ட் லாக்டேஷன். சரிங்க. செகண்ட் லாக்டேஷன் கண்ணு இப்போ தான் போட்டிருக்காங்க, 3 நாள் தானே ஆகுது. பால் இப்போதைக்கு 9 லிட்டர் பால் இருக்காங்கண்ணே. 11 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி வருவாங்கண்ணே. நல்ல குவாலிட்டியான கிடையாது கண்ணு, நல்லா துருன்னு நல்லா அழகான கிடையாது கண்ணு. சரிங்க. இவங்க வந்து நம்ம கிர்கிராஸுக்கு சேர்ந்து வருவாங்க. லிமிட்டடா பால் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கு. நல்லா ஃபேட்டஸ் என்எஃப் நல்லா இருக்குண்ணே. நல்ல குவாலிட்டியான கவ். சரிங்க. இவங்களும் அவங்களோட சேர்ந்தது தான். இது கண்ணோட காட்டணுன்றதுனால தான், கண்ணு இல்லைன்னா கத்திட்டே இருக்காங்கன்றதுனால கண்ணை முன்னாடி கட்டி வச்சாச்சுன்னு. அதனால தான் இப்படி உங்களுக்கு வீடியோ எடுத்து போட சொன்னேன். தனிப்பட்ட முறையில் போட சொன்னேன். நல்ல குணனை, மேய்ச்சலுமே நல்லா மேய்வாங்க. சரிங்க. தீனி எப்போ வேணாலும் யார் வேணா கறந்துக்கலாம். லேடிஸ் ஜென்ஸ் யார் வேணா கறந்துக்கலான்னு. நல்ல குவாலிட்டியான கவ். நம்மளுடைய ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்க இடம் தெரியும் இல்லைங்களா? சொல்லிடுறேன். மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபார்ம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர். திருக்கோவிலூர்ல இருந்து கடலூர் போகிற வழியில் ஆவிக்குளப்பாக்கம்ன்ற கிராமத்தில் வந்து நம்மளுடைய ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. நம்ம ஃபார்மோட லொக்கேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 பங்க் இருக்குது. பங்குக்கு பக்கத்தில் நம்மளுடைய நச்சுவை கருப்பட்டி காஃபி ஷாப் ரெண்டுமே இருக்குது. அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து தீவுத்திடலில் நம்ம சென்னையில் ஒரு தடவை லொக்கேட் ஆகிருந்து பார்த்தேன் நான். அந்த சேனல் டிவி வைக்கிறதுக்குன்னு ஈவினிங் டைமில் அந்த இதுலேயும் வந்து ஏதாவது படம் போட்டு என்டர்டைன்மெண்ட்டுக்காக போகிறது, மேட்சஸ்ஸு, IPL எல்லாமே இங்கேயே லைவாக கொடுத்துடலான்னு சொல்லிட்டேன். ஃப்ரீ வைஃபை கனெக்ஷன் இருக்குது. இதுதான் நம்ம ஃபார்மோட லொக்கேஷன். எப்போ வேணாலும் விசிட் பண்ணுங்கள். காலையில் 9 மணிக்கு மேலே ஈவினிங் 5க்குள்ளார வந்து லொக்கேட் பண்ணி பார்த்துக்கோங்க. கறவை பார்க்கணும்னா காலையில் 7 மணிக்கு நம்மளுடைய ஃபார்ம் ரீச் பண்ணிவிடுங்க. எந்த மாடு கறந்து பார்க்கணுமோ அந்த மாட்டை பற்றின டீட்டெயில்ஸ் நம்மள்கிட்ட கொடுத்துட்டா கறந்துக்காகாமல் வெயிட் பண்ணிவிட்டு வந்த உடனே கறந்து காமிச்சிட்டு 2 வேளை கறந்து பார்த்துட்டு கூட அவங்க எடுத்துகிட்டு போகலானே. ரொம்ப நன்றிண்ணே. நன்றி.